ஆத்தா முட்டை பொரிச்சு வச்சிருக்கியா? எல்லாம் பொரிச்சு தான் வச்சிருக்கிறேன். வா அண்ணே அண்ணே, மல்லிகை தேட்டர்ல நாடோடி மன்னன் படம் போட்டிருக்கானே. பசிக்குதுடா. ஐயோ படம் ஆரம்பிச்சிருவான்னு அப்புறம் பொம்பளைங்க பக்கத்துல உட்கார முடியாது. நாயே பொம்பளைக்கு பக்கத்துல உட்காரணுமா? அதுக்கே பிள்ளைய கூப்பிடுங்களாடா? ஆமாடா, நாய்க்குள்ள பாட்டு நடுவட்டுல வச்சா அது திங்கத்தான் போகும். ஆத்தா இவங்க குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வராங்க. இவங்களே என்ன கெடுத்துருவாங்க போல இருக்கு. என் புள்ள தங்கமான புள்ள. இந்த பயலுக்கு படுத்த பாடு. இந்த பக்கம் கொலப்பசி. இன்னும் 2 நிமிஷத்துல சாப்பாடு கொண்டு வரல, பட்டிக்கு போய் கோழியை பச்சையா உரிச்சு சாப்பிட்டுருவேன். இல்ல இந்த பறவை அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன். என்னப்பா இப்படி பறந்தா எப்படி? உனக்காக பச்சை மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குதான் நம்ம வேலையை தவிர ஊர் வேலையை பார்க்க கூடாதுன்னு சொல்றது. இனிமையாவது வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருப்பா. அதான் நீ 100 தடவை சொல்லிட்டியே. நான் இன்னைக்கு பூரா உன் கூட தான் இருக்க போறேன். மாட்டை குளிப்பாட்ட போறேன், பால் கறக்க போறேன். நான் அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு போய் டோர் டெலிவரி செய்ய போறேன். என் தங்கம் இப்பதான் நீ என் புள்ள. இரு வரேன். அவிச்ச முட்டைக்கு சூப்பர். எங்க ஆளக்கான? ஏ மூர்த்தி, மூர்த்தி! ஆட பயபுள்ள, இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டானே. பசிக்குது பசிக்குதுன்னு சொன்ன பிள்ளைய எவனோ வந்து எடுத்துட்டு போயிட்டானே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வா மூர்த்தி வா. உன் வாழ்க்கையில வசந்தி ஆரம்பிச்சுப்பா. கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு நிறைய நடந்துட்டு இருந்தேன். கடைசியில நீ ஜெயிச்சுட்ட. இந்தா இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு உன் மயில வாங்கி எடுத்துப்போம். அண்ணே போகும்போது நம்ம லாட்ஜ்ல போயிடலாம்ண்ணே. வண்டியில டயர் இருக்கா இன்ஜின் இருக்கான்னு பாப்ப. நிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ரா. டயர்ல இருக்குது. அப்ப இன்ஜின் வாடகை விட்டுருக்கு சார். என்ன சார் இது? இது கிடைச்சது பெருசு. எடுத்துட்டு போவியா சார்? என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு? இன்ஜின் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? மொட்டை போற வழியில என் பையன் ஸ்டீரிங் உரிச்சு விளையாடிட்டு இருப்பான். வாங்கிட்டு போ. என்னென்ன இப்படி சொல்றாரு? போற போக்க பார்த்தா போற வழியிலேயே வண்டியை காய்லாங்கடையில விட்டுறணும் போல இருக்க. டேய் குடும்ப சத்த கேவலமா பேசாதடா. ஆமா பெரிய பரம்பரை சொத்து பாலா. மன்னிச்சிருக்க, போலீஸ் ஆச்சன்னு பாக்குறேன். இந்த பாருங்க, இந்த லாரி எங்க குடும்ப சொத்து தான். 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி ராமாத்தா லாரி சர்வீஸ்னு இந்தியா பூரா ஓட வைக்க போறேன். அத பத்தி நீங்க கேவலமா பேசுறீங்களா? உள்ள என்ன சத்தம்? உள்ள ஒரு பண்ணி இருக்குது. யார் இன்ஸ்பெக்டரா? வா சகோதரா வா. அறிவை வளர்த்த என் ஞான தலைவில் நடித்த நாடோடி மன்னன் படம் பார்த்து விட்டு இரவில் என் இல்லத்துக்கு திரும்பி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிடித்து விட்டார்கள் இந்த கயவர்கள். ஏன் சார் படம் பார்த்துட்டு வரல பிடிக்கிறீங்க? மூர்த்தி இவன் கோழி திருடிட்டான்பா. ஏன்டா திருடுன? நாட்டில் கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது. லஞ்சம் வாங்கி கொண்டு விட்டு விடார்கள். சாதாரண கோழி திருடிய தப்பா? மூர்த்தி இவன் பேச்ச கேட்டு கேட்டே நான் இப்படி ஆயிட்டேன்பா. மூர்த்தி உன் லாரிக்கு ஒரு புது இன்ஜின் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். இவனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல மனுஷன் ஆகிடுப்பா. வரமாட்டேன். சிறைச்சாலை எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை. அப்ப உள்ளே இரு. மூர்த்தி இருப்பா வர. ஒரு விளையாட்டு சொன்னா நீ பாட்டுல போறீங்க. ஐயோ ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வண்டி சூப்பர் கண்டிஷன். ஆத்தா இந்தியாவுல இந்த மாதிரி வண்டி எவன்டே கிடையாது. ஆத்தா நாங்க ரெடி. எதுக்குடா? அடிச்சேர்ப்பாங்க நாய்ங்களா? நீங்க யாரும் என் புள்ள கூட போக கூடாது. போங்கடா போங்கடா. ஆளுங்களை பாரு, நல்ல தலையாட்டி பொம்மைங்களாட்டம் வந்தீங்க. காலை ஒடிச்சு போடுவேன் படவாக்கலாம். அப்பா நல்ல நேரம் போறதுக்குள்ள வண்டி எடுப்பா. இத வாங்கிட்டு போய் உடைங்கடா. இத கொண்டு போய் உடடா. எங்க அத்த உடைக்கிறது? இவன் தலையில உட. வெளியில கொண்டு உடடா. இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படித்தான் சமாளிக்கிறியோ? தூக்குற தூக்குற. இத யார் இவன்? நிலக்கரி சுரங்கத்துல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கான். எனக்கு தெரியல. நான் தான் அழகு அழகேசன். என்னடா இது வேஷம்? இது தற்காப்பு கவசம். இது அறிவுள்ளவங்க தான் சாதனத்தை பயன்படுத்த முடியும். அதான் நீ எதுக்கு போட்டிருக்கேன்னு கேக்குறேன். ஓ சேம். அழகு வடியுது. சரி சரி நீ உட்காருப்பா. டேய் வண்டியில ஏறின உடனே பேட்டரி வயிறு டயர் திருடுன மவனை மூஞ்சி வச்சு தேய்ச்சிருவேன். நீ உட்காருப்பா. சொல்ல மறந்துட்டேனே, அடிக்கடி இந்த கீரு பிரேக் எல்லாம் போடாதப்பா, வண்டி தேஞ்சிரும். ஆள் வந்து அடிச்சிடலாமா? டேய் வண்டி நிறுத்திருங்கடா. ஆத்தா நிறுத்தினா பிரேக் டயர்ல தேஞ்சிருமே. ஆமா அனுசரிச்சு ஓட்டுப்பா. சரி அனுசரிச்சு ஓட்டு, பிரேக் மட்டும் போடாத. உட்கார். லாரி கண்டுபிடிச்ச காரணம் ஆகாது. வண்டிக்கு முன்னாடி யாரும் இல்லையா? அண்ணே நேரம் நல்லா இருக்கு. இருங்க மழை வருதான்னு பாத்துக்கிறேன். பருவநிலை சரியாக இருப்பதால் நாம் புறப்படலாம். புறப்படுங்க.
டேய் ஆ, டிவிஎஸ் ஐயங்கார்ல இருந்து ஆ, பொள்ளாச்சி மகாலிங்க வரைக்கும் ஆ. இந்த மாதிரி லாரியை வச்சு தாண்டா பெரிய பணக்காரன் நாங்க. அப்ப அடுத்த ஆள் நீங்க தான் சொல்லுங்க. நானும் ஆ. இந்த ஒரு லாரியை வச்சு ஆ. உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகி கட்டுறான் இல்லையான்னு பாரு. அப்படியா? ராமாத்தா லாரி சர்வீஸ்னு ஆ. வச்சு கட்டுறான் இல்லையான்னு பாருடா. கலெக்டர்ல போகுது. பிரேக் பிடிக்கலடா டேய். போமா, போமா. ஐயோ, போ, போ. வாங்க. ஐயோ காலுக்குள்ள லாரி போகுதா? ஐயோ, ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, 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 ஐயோ. ஸ்டாப் ஓ, வண்டியில பிரேக் இல்ல. ஓரம் போ. ஸ்டாப். ஓரமாயா? டேய், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஸ்டாப். வண்டியில பிரேக் பிடிக்கலடா. விட்டுரு. ஸ்டாப். இந்த ஆர்டிஓ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. அம்மா. சீக்கிரம் இறங்குடா. ஐயோ, 2 கொலைக்கு ஆள் ஆயிட்டியே. ஐயோ 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 என்னடா எல்லாம் ஒரு ஆளை காணோம்? எப்பவுமே லாரி மேல ஏறி என்ஜினா தான் செக் பண்ணுவேன். இன்னைக்கு லாரியை என் மேல ஏற வச்சு சோதனை பண்ணிட்டியே. யோ யாரியா நீ? விழுந்து சாகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? வண்டி கன் கண்டிஷன் இருந்தாலும் நீ தப்பிச்ச, இல்ல சட்னியா இருப்ப. கன் கண்டிஷன் ஆ, எது? என் உடம்பு ஆரோக்கியமான உடம்புல தான் தப்பிச்சேன். வேற வேணா இந்நேரம் தண்ணியில செத்துப்பான். என்னது எலும்பு கூட சேர்த்து அடிச்சிருக்கான்? யார பாத்திரம் எலும்புன்னு சொன்ன? இந்த ஓமகுச்சி நரசிம்ம பேர் சொன்னா B2 போலீஸ் ஸ்டேஷன் நடுங்க. என்னை பத்தி தெரியுமில? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தரப்பறேன். வாங்கடா. யோ எங்களை அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும், தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாரு, இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. லுக் மிஸ்டர் வாட்டர் லாரி டிரைவர், யோ ஸ்டாப். நான் லாரி முதலாளி. யூ ஸ்டாப் இட். யூ நோ who I am? I am a RTO. ஆட்டி ஒண்ணா வீட்டுல வச்சுக்கய்யா. தற்கொலை பண்ண எங்க வண்டி கிடைச்சது? You bloody black பண்ணி பரமானந்தம். என்னடா இது இப்படி இருமுறா? இங்கே செத்துருவான் போல இருக்கடா. இவன் இருமதுக்காரன் எனக்கு தெரியும். இப்படி வா. அண்ணா, ஒரு 50 ரூபா கொடு. இந்த பாத்தியா பழையபடி திருட்டு புத்திய காட்டுற இல்ல? அதுக்குல்லப்பா லஞ்சம் கொடுக்கணும். ஓ அதுக்கா? இப்ப பாரு அசத்திடுறேன். What is this? லஞ்சம். I am a honest RTO. என்ன இந்த ஆள் அடிக்காரு? எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? ஆர்டிஓனா என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்க? வண்டி சரியா இருக்குதா, வண்டியில இருக்கிற பிரேக் சரியா இருக்கா, டயர் சரியா இருக்கா, கீர் சரியா இருக்கான்னு செக் பண்ற வந்தாயா? அதுக்கு தான் இவனை வச்சிருக்கேன். Again you're talking silly. நின்னு போச்சா? நோ, உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இதை நிக்க விட மாட்டேன். இனிமே இந்த வண்டி ரோட்ல ஓடக்கூடாது. This is a metal dead body. இது சவ ஊர்வலத்துக்கு கூட லாய்க்கு இல்ல. Where is your RC book? யோ அதெல்லாம் இருக்கட்டும், நீ தான் ஆபீசர்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? You want to test me? See the proof. போட்டோ ஒட்டி இருக்கு. எங்க கிட்ட இதை விடலாம் பெருசு இருக்கு. டேய் எடுத்து காட்டுறா. இத பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ஓடும். நீ இத புடி. So my dears, please come to the RTO office. அங்க வந்து RC book கலெக்ட் பண்ணிக்கங்க. நரசிம்மன், Yes, sir. bring them immediately. சார், சார் நான் அப்பவே சொன்னேன் ஆர்டிஓ புதுசு, ஆழம் பார்த்து காரியம் சாதிக்கலான்னு. கேட்டீங்களாடா? நாங்க பாத்துக்கிறேன். நீங்க இப்ப என்னாச்சு? ஆர்டிஓ முங்க பாடிட்டேனல்ல, வாங்க கோயிந்த கொடுப்ப வாங்கிக்கங்க. நீங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருங்க. இவனுக்கு செஞ்சிருக்கிற வேலை வியாபாரமா ஆட்டங்கன்றும் போடு இருக்கு. ஏன்டா வளர்ற? அன்னூர் செக் போஸ்ட்ல நம்ம ஸ்பிரிட் லாரியில புடிச்சிட்டானுங்க. ஆனது போதும். எவன்டா அவன்? என்ற வண்டி பிடிச்சவன். அவன் ஒருத்தன் வந்திருக்கிறானே ஆர்டிஓ என்ற பேர் சொன்னியா? அங்கதான் வினையே வந்தது. உங்க பேரை சொல்லுங்க, அடுத்த எல்லாத்தையும் புடிச்சு நிறுத்திட்டான். யார் அந்த ஆர்டிஓ? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமே காலையில ஒரு பெக்கு தான், சாயந்தரம் ஒரு பெக்கு தான் சாப்பிடுவேன். இப்ப காலையில கோட்டாவை முடிச்சிட்டேன். குட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அதிகமா சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன். உங்களுக்கு வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ.
Who are you? அன்னைக்கு லாரி ஆர்சி புக்கு 50 ரூபா அரை. எஸ் I mean black பண்ணி ஓட்ட லாரி. ஆமா சார் ஆமா. யா. இங்க எதுக்கு வந்தீங்க? சார் காஷ்மீர்ல கருப்பு திராட்சை கிடைக்கலன்னு ஊட்டியில போய் உங்களுக்காக கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. ஆமா நான் என்ன பழக்கடையா வைக்க போறேன். ஏன் இவ்வளவு திராட்சை கொண்டு வந்திருக்க? இத சாப்பிட்டீங்கன்னா ஆத்து அப்பவே நின்னு போகும். இல்ல சார் இத சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றான். I see. இந்தாங்க இத வச்சுக்கிட்டு எங்க ஆர்ஜி பக்கம் கொடுங்க. Again you're coming to the point. Yeah. கருப்பு திராட்சை லஞ்சமா Yeah. கொடுக்க பாக்குறியா எனக்கு? ஆமாங்க. ஐயோ என்ன இந்த ஆள் அடிக்காரு. இது அப்பவே நடக்கும் நான் சொல்லிட்டேன். அவன் தான் கேட்கல. இது லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு. அன்பளிப்பு வாங்க நான் என்ன மந்திரியா? சார், நீங்க மந்திரியை விட ஒசந்தவங்க சார். ஆமா சார் அதுக்கு படிப்பு தேவையில்லை. உங்களுக்கு தான் படிப்பு தேவை. சரி சரி இந்த ஆள் தான் இதே ஆள் தான் இவருக்கு ஆர்சி புக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த ஆளு அன்னைக்கு எங்க காலேஜ்குள்ள ஓட்டல் லாரியை விட்டு எங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா முழிக்கிறத பாரு. உன்னையும் அதே ஓட்ட லாரியில கொல்ல முயற்சி பண்ணானுங்களா? So 2 cases. One is attempt to murder. 2 metal dead body conditionல இல்லாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஓட்ட லாரி அடியாளுங்களோட வந்திருக்கியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், நீ புடிச்சு வச்சிருக்கிற கோவிந்தனோட 10 லாரிங்களை இதே போன்ல விட சொல்லு. நீங்க கோவிந்தனோட ஆளுங்களா? ஆமா. சாராயம் கடத்திக்கிட்டு வந்ததுக்காக அந்த லாரிங்களை புடிச்சு வச்சிருக்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாச்சு, விட முடியாது. எங்க லைலன் லாரியை நீ விட சொல்லேன்னா இந்த மாருதி தௌசனை நாங்க ஓடி போயிடுவோம். எங்க லாரி டிரைவர் மூர்த்தியை பாத்தீங்களா? பாக்கலையம்மா. எங்க போயிருப்பாரு? மூர்த்தியை பாத்தீங்களா? மூர்த்தி என்ன வரலமா? வரலையா? மூர்த்தியை பாத்தீங்களா? காலையில இருந்து இப்படி மூர்த்தி மூர்த்தி ஏமா அப்படி அலையறீங்க? எப்பா மூர்த்தி? என்ன உங்க அப்பன் கைய கால ஒடிச்சு ஆர்சி புக் வாங்க தெரியாம இல்ல, ஏதோ நியாயமான ஆபீசர்னு விடுறேன். ஐயோ நான் சொல்ல வந்ததே வேற. நீ ஃபைட் பண்றத பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு வீரனை தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஐயோ எவ்வளவு பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ லவ் பண்ணியா? ஐயோ கிட்ட வந்து நான் சொல்றேன். அத்தா ஆட்டாவா? ஐயோ என்ன லவ் பண்ணியா? வேணா ஆசை புக்க திருப்பி கொடுத்துற. லவ் பண்ணியா? அண்ணே உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் அந்த டப்பா லாரி மூர்த்திக்கிட்ட வேலை செய்யறதுக்கு லாயக்கு இல்லண்ணே. மூர்த்தி என்னடா மூர்த்தி, சாதாரண ஓட்ட லாரி. நான் நினைச்சா நீலகிரி எக்ஸ்பிரஸே விலைக்கு வாங்கிருவேன். நீ இந்த டிரைவர் கிளீனர். ஏண்டா லைலா, என் மேனி எலியில பத்தி என்ன நினைக்கிற? ஆகா உங்க பளபளப்பான மேனியும் இந்த படந்த நெஞ்சையும் பார்க்கும்போது சொல்றா கேள்றா பார்க்கும்போது சின்னப்பண்ணி மாதிரி இருக்கீங்க. நுப்பம் அவனே என்ன அடிச்சிட்டியா? இப்பவே மூர்த்தி என்னங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு. ஐயா ராஜாவ காலங்கய்யா அமுக்கி விடுறேன். அமுக்கு தயவு செய்து இங்க நடந்ததை மூர்த்திட்ட சொல்லிடாத. என்ன துவதோடு துவைச்சிருவான். லைலா அங்க பாரு, என்னையும் மூர்த்தியே ஆட்சி புக்க வாங்கிட்டு அவமானப்படுறானே ஆச்சுவோ. அவன் பொண்ணுனே அவளை விட மாட்டேன். என்னன்னு யோசிக்கிறியா? டேய் அந்த ஆர்டி ஆபீசர் பொண்ணு இதுல குட்டிக்காரன் அடிச்சு கீழே வந்து மண்டை உடையணும். அத பார்த்து இந்த வெள்ள மனசு பூரி படையணும். டேய் இங்க வாடா வா, இந்த பிரேக்க கட்றா கட்றா. டேய் ஆர்டிஓ எங்களை வா பழி வாங்கின, இப்போ உன் பொண்ணை பழி வாங்கிட்டோம், முடிஞ்சா காப்பாத்திக்க. இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்து லாரியை மீட்டு கொடுன்னு சொன்னா 3 வருஷம் கழிச்சு நல்லா துருப்பிடிச்ச ஓட்ட தகர டப்பாவை கொடுத்தேன். ஏன்டா அதோட விட்டியா? அந்த கலெக்டர் ஆபீசரு ஆர்சி புஸ்தகத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு லாரியை ஓட்ட விட மாட்டேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. நீ சொல்லலாமா அந்த கிழவங்கிட்ட? மகளே கவலைப்படாதே, உன் மகனோட ஆர்சி புக் உடனே கிடைக்கும்.
ஆத்தா நீ என்கிட்ட வாய் திறந்து பேசிட்டியா? ஐயோ என்னால நம்பவே முடியலையே. ஆத்தா உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக ஒரு காரியம் செய்தால் மகளே நீ வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். நான் செய்யறேன். ஆத்தா நீ குடுக்கறதா குடுக்கற. ஒரு 4-5 புது லைலண்ட் லாரியா என் பையனுக்கு கொடுத்துரு. அவன் ஓட்டிக்கிட்டு கிடக்கட்டும். ஆசைதா ஓசில கிடைச்சா 9 கப்பல் கூட கேப்ப. நீ இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல உங்க ஆத்தா பேசுன. ஆத்தா கண்டவெல்லாம் என்ன நையாண்டி பண்ற அளவுக்கு தனியா பழம்ப விட்டுட்டியே. எவகிட்டயே போய் 4-5 புது லைலண்ட் லாரி எல்லாம் கேட்டனே. அடியே எங்க ஆளக்கானா? அடியே யாரு நீ? ஓ மருமக. என்னது? என்ன சொன்ன? என் மருமகளா? ஆமா நீ சொன்னியே கரெக்ட் ஆபீசர். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா தான். ஐயோ உங்க அப்பா? ஆமா எங்க அப்பாக்கு தெரியாம உன் பிள்ளையோட லாரி ஆர்சி புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் பிள்ளையோட குடுமி என் கையில தான். இது பாரு நான் தெரியாம உங்க அப்பனை கிளவேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா கிளவனே இல்ல குமரன் தான். நீ வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்க. கொடுத்துருமா. என்னது மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேனா? இல்லையே மகாலட்சுமியே தான். யார வேணாலும் கேட்டு பாரு மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பா. கொடுத்துருமா. இத என் லப்பர் கிட்ட தான் கொடுப்பேன். அது யார் லப்பரு? ஏன் மச்சான். அவங்க யாரு? கருகருன்னு பாரங்கள் மாதிரி பெற்று வச்சிருக்கியே கருப்பு நிலா அவர்தான். ஐயா என் மகனுக்கு உனக்கு லப்பா? ஐ வெக்கத்தை பாரு. இந்த பாருமா நான் தான் உனக்கு அத்தை. கொடுத்துருமா. கருப்பு நிலா கையில தான் கொடுப்பேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன். ஆத்தா பைக்ல ஏறிட்டாங்க. நம்மள திட்டினாங்க இல்ல, விழுக போறாங்க. விழுகட்டும். பாத்து ஓட்டுமா. நான் டச்சு மோட்டார்ல ஏறினதே இல்ல. பயமா இருக்குமா? கொஞ்சம் மெதுவா போமா. நல்லா விழுகட்டும். இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள். அறிவு கட்டவனே ஆதார் தான் காசை கொடுத்து வச்சிருக்கேன். ஆத்தா விழுந்தாலும் பரவாயில்லையே காசு போயிருமே. ஆத்தா அதுல போக ஆத்தா திரும்பி வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல. நம்மள அவமானப்படுத்தி ஆர்சி புக்கோங்கறானே ஆர்டிஓ அவனை பழி வாங்கணும்னு அவன் பொண்ணு கோயிலுக்கு வந்துச்சு. பிரேக் வர அத்து விட்டேன். அப்படியா? கை கொடு. ஐயோ அதுல ஆத்தா போகுது. எந்த பக்கம்? இந்த பக்கம். வண்டியை தள்ளுறேன். பிரேக் பிடிக்கல. ஆத்தா அப்பா ஊட்டி காப்பாத்துமா. ஆத்தா அப்பனை கிளவேன்னு கொடுத்ததுக்காக என்ன பழி வாங்கிட்டாளே. அத்தா ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? நீ அந்த பொண்ணு வண்டியில ஏறின? அப்பா அவன் ஆர்சி புக்கு கொடுக்குறேன்னு சொன்னாப்பா. அதை நம்பித்தான் அவன் வண்டியில ஏறினேன். இப்படி கீழே தள்ளுவான்னு நான் நினைக்கலையே. எங்க அவ? அங்க பாரு மிதக்குறா. அப்பா ஏண்டி என்ன கீழே தள்ளிவிட்டு நீ கடலை வந்து குளிக்கிறியா? நான் வேணும்னு பண்ணல. பிரேக் பிடிக்கல. ஆத்தா இவன் தான் பிரேக் இருங்க. உங்க அப்பா ஆர்சி புக் பிடிங்கி விட்டல. அதனால பிரேக் பிடிங்கி விட்டேன். ஐயோ நான் அத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இதுக்குள்ள எனக்கு அவசரப்பட்டீங்க. வாங்கிங்க. ஆர்சிபி கொண்டு வந்திருக்கியா? எங்க போடா அந்த பக்கம். இவ ஒருத்தி எதை எங்க வைக்கிறது விவசாயம் இல்லாம ஏறி வெளியே ஏறி. ஐயோ ஐயோ ஐயா 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 குடியா. மை டியர் டாக்டர் உமா, டாடிக்கு துரோகம் பண்ற நீ. ஆர்சி புக்கை எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தது இல்லாம செக்ஸியா வேற குளிச்சுக்கிட்டு இருக்க. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் பேதிங். ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கங்க. வந்துருச்சு. என்னடா ஒண்ணுக்கு வந்துருச்சா? ரீடு வந்துருச்சு. நிறுத்து. இந்த பொம்பளை வேஷம் போடுறது எவ்வளவு மோசமானது. என்ன போடுங்க? இந்த மூடுறேன். அதுல போடுங்க. நாம வந்திருக்கிற சைக்கிள் அப்புறம் கூட பேனட்ட முடுங்க. ஐயோ இது பேர் எப்படி சொல்றது? நெஞ்சு பொறுக்கவில்லை. ஐயோ ஐயோ இத அடிச்சு டூப்ளிகேட்னு எல்லாரும் பார்த்து சிரிக்க இங்க போறாங்க. பாருங்க. அந்த உங்களை பார்த்தா எனக்கே ஒரு மூடு வருது. அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிப்படியா. பாத்து விடுடா. யாரோ ரோட்ல சைட் அடிக்கிறாங்கடா நம்மள பார்த்து.
நம்ம கவனம் பெற ஆர்சி புக்ல தான் இருக்கணும். ஏய் சேலைய விடுப்பா. லஞ்சம் வாங்காத ஆர்டிஓ ஆபீசர் இவ பெரிய விடா. டேய், அவர் பரம்பரையிலே பெரிய பணக்காரன்டா. என்ன இருந்தாலும் வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க? எங்களை உங்க ஃபேமிலி டாக்டர் லட்சுமி மாமி அனுப்பிச்சு வச்சாங்க. என் பேரு டாக்டர் பங்கஜம், MBBS FRCSC. ஐசி லட்சுமி மாமி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க எது வேண்டாலும் கேளுங்க. பேஷண்ட் வயிற்றுக்கு வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். லட்சுமி மாமிக்கு வேற வேலை இருக்கான், அதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இதோடவா? ஆபரேஷன் பண்ணும்போது விஷக்கிருமி எல்லாம் வாய்க்குல போயிடக்கூடாது பாருங்க, அதுக்கு தான். அப்படின்னா நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். அப்ப ஆர்ச்சி கொடுத்துருங்க. ஆர்சி புக், ஆர்டிஓ மேட்ரு. ஆர்சி புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? டார்லிங், ஆர்சி புக்குன்னா அது ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பேரு. காய்ச்சல் அவர் ஹார்ட் பேஷண்ட். உங்க பீட் எப்படி இருக்குன்னு பாக்கட்டுமா? இப்ப எப்படி இருக்கு? I am feeling very fine darling. 10 பேக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்ப எத்தனை பேக்கு சாப்பிடுறீங்க? காலையில 1 சாயந்தரம் 1 சாப்பிட சொல்லி டாக்டர் லட்சுமி மாமி தான் சொல்லிருக்கா. யாரு சொன்னது? நீங்க ஃபுல் பாட்டிலே சாப்பிடலாம். Really? Really you are great my darling. I love you. டார்லிங், மெடிசன் சாப்பிடுங்க. மெடிசன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. நானே உங்களுக்கு விஸ்கில மெடிசன் கலந்து தரேன். டேய் தேடுறா தேடு. தேடுங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் நேம். அத போட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நின்னு போகும். ஆமா, அத குத்துனா நல்லா இருவீங்க. You beautiful blackness. Go and get the third immediately. Darling, shall we move? Come on.